நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தியும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களை பத்தியும் நம்ம தொடர்ந்து அவங்கள சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம பதிவு போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கோட்டைசிங்கம் அப்படின்னு சொன்னாவே ராஜேஷ் அண்ணா தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த அண்ணா கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அந்த அண்ணனை சந்திச்சு அவங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவங்களை நம்ம சேனல் மூலியமா எனக்கு தெரிஞ்சிருக்கோம். வாங்க அண்ணா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரி, நான் உங்களை பத்தி எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் புதுசா நேயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம அறிமுகம் சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம என் பேர் ராஜேஷ். நம்ம பிறந்த பூர்வீகமே இந்த ஜெயங்கொண்டம் தான் நமக்கு. சரிங்கண்ணா. நம்ம இப்போ இந்த சிமெண்ட் ஒர்க்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்ப இந்த ஆலோ பிளாக்கர்ல இந்த தொழில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை பண்ணிட்டு இருக்கீங்க? சரிண்ணா. நீங்க இந்த உங்களோட ஜல்லிக்கட்டு ஆர்வம் எப்படின்னா உங்களுக்கு வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. நமக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வம் போது நம்ம சின்ன வயசுல இந்த பசங்களோட சேர்ந்து நம்ம சுத்தோட கிராமங்கள்ல சரிங்கண்ணா ஜல்லிக்கட்டு நிறைய ஊர்ல நடக்கும். அங்கங்க டூலர் எடுத்துட்டு போய் சும்மா வேடிக்கை பாக்குறது, அதே மாடு பிடிக்க வாசல நிக்கிறது. மாடும் பிடிச்சிருக்கேன். மாடும் பிடிப்பேன், அடி போடும். அப்புறம் விவரம் தெரியாத காலங்கள்ல எப்படி மாடு பிடிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரியாது. மாடும் பிடிச்சிருக்கேன், போயிருக்கேன். வரும்போது அப்ப இந்த மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தோடனே அப்பயும் கொஞ்ச நாள் போனா அப்படி இந்த மாடு பிடிக்கிறது, போய் வாசல நிக்கிறது, ஒரு மாட்டுல உழுவுறது. எல்லாம் ஒரு மாடு பிடி வீரனா இல்ல, ஒரு அரை வரையா உழுவுறது, மாட்டுல உழுவுறது, காயங்கள் போடுறது, வீட்டுக்கு வர்றது, இப்படியே இருந்துட்டு இருக்கும் போது கடைசியில ஒரு மேரேஜ் ஒரு லைஃப் நமக்குன்னு ஆகும்போது ஒரு மாடு ஒண்ணு வாங்குறேன்னு ஒரு விருப்பப்பட்டேன். நம்ம வீட்டுல சொல்லி அப்பாட்ட சொல்லி மாடு வாங்கணும்னா அவங்க எல்லாம் வேணாம், நமக்கெல்லாம் நம்ம ஃபேமிலில யாரும் அந்த மாடு வச்சிருக்கல, நமக்கெல்லாம் செட் ஆகாது, வேற யாரையா பாஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு நம்ம இல்ல நான் மாடு வாங்கி ஆகுவேன், நிச்சயார்த்தம் பண்ணியாச்சு, மாடு வாங்கி ஆகுவேன், வாங்கினாதான் கல்யாணமும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பேசிட்டு நான் கோச்சிலே சென்னைக்கு போயிட்டேன். ஆமா, நிச்சயார்த்தம் பண்ணி கோச்சிலே நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டீங்க? ஆமா, சென்னை போயிட்டு அப்புறம் போன் பண்ணி கூப்பிட்டு சரி வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லி அப்புறம் நம்ம சூசியர்பட்டினம் பக்கத்துல ஒரு கிராமம். சரிங்கண்ணா. அங்க ஜான்னு ஒருத்தர் மாடு ஒரு கண்ணாபுரம் ஒண்ணு வச்சிருந்தாப்புல. சரிங்கண்ணா. அந்த கண்ணாபுரம் தான் முதல்ல 5000 போய் வாங்குறேன். முதல்ல நல்ல பெரிய மாடு, உருவமான மாடு. சரிங்கண்ணா. அதுதான் முதல்ல வாங்குறேன். அந்த மாட்டை கொண்டு இருங்கலூர் ஜல்லிக்கட்டுல மாடு அவுக்குறேன். நீங்க? ஆமா, இருங்கலூர் ஜல்லிக்கட்டுல கொண்டு போய் முதல்ல அவுக்குறேன். சரிண்ணா. மாடு அவுக்கும் போது என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா 12 மணி, நல்ல பசி, சாப்பிடலாம் இல்ல, அப்பெல்லாம் விவரங்கள் தெரியாது. முதல்ல நம்ம ஊர் கிராமத்துல இருந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5 மாடு 4 மாடு ஒரே போரான் சவுண்ட்ல அந்த மாதிரி தான் எடுத்துருப்போம். இன்னைக்குதான் அவங்க தனித்தனியா மாடு எடுத்துருப்போம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 மாடு 5 மாடு அப்படியே ஒரு எல்லாம் மொத்தம் எடுத்துப்போம். அன்னைக்கு 12 மணிக்கு மாடை விட்டு மாடு வெளியில கவர் அடிக்க முடியாம மிஸ் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. மிஸ் ஆகி ஒரே ஆளு நைட்டு விடிய 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 மாட்டு பின்னாடியே போய் மறுநாள் காலையில விடிய கிளம்புற இந்த மாட்டை போய் பிடிச்சி மாடு ஏத்திட்டு வந்தாங்க. ஆமா. சரி, என்ன பண்ணீங்க? மாடு எங்க வாங்குனீங்க, என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஒரு சில கிடையாது மாட்டுல போய் 1200 மாடு வாங்கினேன், 1100 மாடு வாங்கினேன். அன்னைக்கெல்லாம் ஒரு விலைவாசிகள் கம்மிங்க. ஜல்லிக்கட்டு மாடு பொருளாதாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷ காலமா தான் இன்னைக்கு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சங்கிறாங்க, 20 லட்சங்கிறாங்க, 30 லட்சம் கேட்டு மாடு இல்லங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. நாங்க மாடு வாங்கப்பெல்லாம் 1100 1200 1500 ரூபா, 5000 ரூபாய்க்கு மேல தாண்டாது. அந்த அளவுக்கு தான் அப்பெல்லாம் மாடு இருந்துச்சுங்க. ஆமா, அந்த அளவுக்கு தான் மாடு வாங்குறதா இருந்தாலும் விக்கிறதா இருந்தாலும் அந்த கண்டிஷனுக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மாடு வாங்கி ஜல்லிக்கட்டுல நீங்க பங்கேற்றுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஜெயங்கொண்டம் கோட்டை சிங்கம் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பேர் உருவானது எந்த காலம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? உருவானதுன்னா நெத்தி வெள்ளை 4 கால் வெள்ளை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நேமா இருக்கிறது அந்த மாடுதான் உங்களுக்கு. ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லாவே நெத்தி வெள்ளை 4 கால் வெள்ளைன்னு சொன்னாவே ஜெயங்கொண்டமா, ரைட்டு ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அந்த நெத்தி வெள்ளை 4 கால் வெள்ளை தான் இன்னைக்கு நான் ஜெயங்கொண்டம் கோட்டை சிங்கம் ராஜேஷ் மாடு ஒரு தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஆளு ஒரு பேர் எடுத்து கொடுத்ததுன்னா நெத்தி வெள்ளை 4 கால் வெள்ளைதான் நமக்கு கிடையாது மாடு. உங்களுக்கு கிடையாது மாடுதான் நமக்கு பேரானது. நான் எல்லா மாடும் வச்சிருக்கேன். வத்ராபூர் மாடு நிக்குது, தேனி மாடு நிக்குது, எல்லா வெரைட்டிஸ் மாடு எல்லா ஏரியால மாடு வாங்கி அவுத்திருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். நிறைய மாடு வரும், நிறைய மாடு ஏத்திருக்கேன். எனக்கு நேமுன்னு எடுத்துக்கிட்டா நெத்தி வெள்ளை 4 கால் வெள்ளை. ஆமா, கிடையாது மாடுதான் நம்ம நேமாக்கி விட்டுருவோம். கிடையாது மாடுதான். சரி, நீங்க என்னென்ன ஊர்ல எல்லாம் பங்கேற்றிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. நம்ம
தேனி ஐயம்பட்டி, பல்லாராயம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா ஏரியாவிலும் மாடு வச்சிருக்கேன். இங்க தம்மம்பட்டி ஏரியா சைடு ஃபுல்லாவே எல்லா ஏரியாவும் மாடு வச்சிருக்கேன். மதுரை, குதிரை, அலங்கநல்லூர், பாலமேடு, ஆவணியாபுரம், சக்குடி, எல்லா ஊரும் கால் வைக்காத இடம் கிடையாது, அவுக்காத ஊர் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊர் ஜல்லிக்கட்டுலயும் மாடு வச்சிருக்கேன். இலங்கை போன வருஷம் தான் வேடிக்கை நடந்துச்சு. அடுத்த வருஷம் அடுத்த நாள் கண்டிப்பா நான் மாடு எடுப்போம். கண்டிப்பா எந்த ஊரா இருந்தாலும் நான் கண்டிப்பா மாடு அவுக்காத ஊரு கிடையாது. இனிமேட்டு புதுசா எந்த ஊர் வச்சிருந்தாலும் அவுக்காத ஊரை விட்டு ஒரு எழுதி வச்சுக்கிட்டு கண்டிப்பா மாடு வைப்பேன். சரிண்ணா. அடுத்ததுண்ணா, இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நீங்க கலந்துட்டு இருக்கேன்னா, ஜல்லிக்கட்டு வந்து நிறைய ஏரியால உங்க மாடுகள்லாம் பங்கேற்று நீங்க வெட்டி வகையா சூடி இருக்கேன். அப்ப நீங்க ஜல்லிக்கட்டு மாடு கொண்டுட்டு போறீங்களா? அப்ப அதுல என்னென்ன சிரமங்கள்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க? ரொம்ப சிரமங்க ஜல்லிக்கட்டு வந்து. அதான் சொல்றேன், ஜல்லிக்கட்டு வந்து ஒரு கார்கில் போரோட ரொம்ப மோசமானது. சரிங்க. ஒரு நீள்வான மோசமானது. அவங்க வந்து பார்டர்ல இருந்து போராடுறாங்க, நாங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க இருந்து நாங்க போராடுறோம் ஜல்லிக்கட்டு. சரிண்ணா. ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உடைய ஒரு ஒரு விஷயம். சொல்ல போனா ஜல்லிக்கட்டுல வந்து ரொம்ப சிரமமா மாடுங்க நைட்டு ஏத்தி தூக்கம் இல்லாம இன்னைக்கு வீட்டுல காலகட்டங்கள்லாம் டோக்கன் நமக்கு 100 டோக்கனா 200 டோக்கனா, சரி காலையில போனா போதும், இத்தனை மணிக்கு 100 ஓடி இருக்கான், போகும்போதே எத்தனை டோக்கன் ஓடிட்டு இருக்குன்னு போறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லைங்க. அலங்காநல்லூர் வாடியில, பாலமாடு வாடியில, சத்திரப்பட்டி வாடியில எல்லாம் ஒரு நேரம் விடிய விடிய மாடை கொண்டு போய் போட்டுக்கிட்டு அட்டியல்ல புடிச்சிட்டு வரிசையா நின்றுகிட்டு சாக்கடையிலயும் மூத்திரத்துலயும் விடிய விடிய காலெல்லாம் அரிக்கும். அந்த மூத்திரத்துலயும் சாணிலையும் விடிய விடிய எப்படா விடியும், எத்தனை மணிக்கா ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க, எப்ப அந்த வெடி வெடிச்சு அந்த ஊர்வலம் வரும், எப்ப ஃப்ரீ ஆகும்னு போய் நடு சென்டர்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு டீ குடிக்காம, ஒரு சாப்பிடாம, ஒரு தண்ணி குடிக்காம ரொம்ப ஒரு சிரமப்பட்டு கிடான சூழ்நிலையில அடி தண்டு முள்ளு காயம்பட்டு எதிர்ப்பால நிக்கிற மாடு உதைக்கும் பாயும். அந்த காயத்தெல்லாம் பொருட்படுத்தாம அரியலூர் மாவட்டத்துல இருந்து 3 தூரம் வந்துட்டோமே, இந்த மாடை அவுக்காம போனா ஊர்ல அசிங்கமா பேசுவாங்களே, மாடு கண்டிப்பா அவுத்தே ஆகணுமே அப்படின்னால நம்ம ஊருக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுமே அப்படிங்கிற காரணத்துல பயங்கர கஷ்டங்கள் பட்டாலும் அந்த மாட்டை ஜல்லிக்கட்டுல வரைக்கும் எந்த மாடும் வேடிக்கைகளுக்கு போய் நாங்க விட்டுட்டு வந்ததா சரித்திரம் கிடையாது. ஆமா, நல்லபடியா அவர் தந்தா. இப்ப கூட புள்ளம்பாடிங்கிற ஒரு ஜல்லிக்கட்டுல கூட என்ன வந்து ஒரு பையன் போட்டோ எடுத்து போட்டிருந்தாப்புல, வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாப்புல. எப்படி போட்டிருந்தாப்புலன்னா, புள்ளம்பாடி வாடி தள்ளுவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்க. அவர் என்ன மட்டும் மென்ஷன் பண்ணி நானும் தம்பி மாடு பிடிக்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. அவர் என்னை இழிவுபடுத்தினாருன்னு நான் சந்தோஷப்படல. அவர் என்னை இழிவுபடுத்த போட்டிருந்தாலும் சந்தோஷப்படுத்த போட்டிருந்தாலும் நம்ம அதை நினைக்கல. இவ்வளவு மக்கள் அந்த சபையில நிக்கும் போது நம்மளை எடுத்து போறாருன்னா, நீங்களே என்னை இழிவா ஒரு 4 பேர் அதுல நினைச்சாங்க, மிச்ச 95 பேர் என்னை வந்து பாவம் அந்த மனுஷன் 45 வயசு ஆகுது, இன்னைக்கும் தள்ளுவாடியில நான் கஷ்டப்பட்டு மாடு ஏத்தி அவுக்குறேன். என்கிட்ட பசங்க இருக்காங்க, கார் இருக்கு, எல்லாமே இருக்காங்க. எதுக்கு ஒரு பையனை போய் என் கூட உள்ள பையனை என் ஜல்லிக்கட்டுல போய் வாடா நீ மாடு புடி அப்படி வரன்னு சுத்தி வர்றான்னு சொல்றதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. உள்ள கொண்டுட்டு போறவங்கதான் எங்களுக்கு தெரியும். எதுக்காக நிக்கிற மாடு பாயும், எல்லா மாடும் எனக்கு தெரியும். தமிழ்நாட்டுல எந்த மாடு அட்டியல்ல பாயும், எந்த மாடு வாசல்ல பாயும், எந்த மாடு கௌரடிக்கிற இடத்துல பாயும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா விரட்டை பத்தி நமக்கு தெரியாது. விரட்டுல விளையாடுறவங்க திறமையா விளையாடுவாங்க. விளையாடும் போது கீழே படுத்தா எந்த மாடு பாயும், ஒதுங்கினா எந்த மாடு பாயும் அப்படின்னு ஒரு நேக்குகள் தெரியும். புரியுங்களா? அந்த மாதிரி உள்ள காலகட்டத்துல எனக்கு வாடி மாடு வெளியே போய் எது பாயும், நடுவுல எது பாயும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தெரியும். அது மாதிரி உள்ளார வந்து நான் களத்துல இறங்கி களத்துல வந்து எவ்வளவு கஷ்ட துன்பமா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்க பையனை வரக்கூடாது, பாயக்கூடாது, அவங்க வீட்டுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. பாதிப்பு பட்டா நம்மளோட போட்டோம் அப்படின்னா பசங்களை கயிறு அடிக்க போய் நெல்லு இல்ல பின்னாடி போய் எட்டி நெல்லுன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி தாங்க மாடு பிடிப்போம். உள்ளார நாங்க யாரையும் பிடிப்பாங்க சொன்னா விடிய விடிய நல்லா பிடிப்பாங்க. இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த பக்கத்துல உள்ள மாடு நான் சொல்லுவேன், பிடிச்சிருக்க மாடு அந்த மாடு பிடிச்சிருக்கும் போதே தலை கட்டும்டா, பார்த்து நெல்லு மாட்டா பாயும், உதைக்குண்டா 4 அடி தள்ளி நெல்லு அப்படிமா. எந்த மாடு உதைக்காத மாடு அந்த இதுல போட்டு தள்ளி கொண்டு போய் நாங்க சிறப்பா எல்லா ஊர்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நாங்க மாடை வந்துட்டு நல்லபடியா வந்தோம். ஒரு காலமும் கட்டையை திரும்பி பார்த்து நான் மாடை வந்தது கிடையாது. மாடு கொண்டு போகும்போது எந்த குடியாரங்க நிக்கிறாங்க, நம்ம மாட்டை புடிச்சிருவாங்களா கட்டிடுவாங்களா அப்படின்னு ஒரு காலமும் நான் இன்னைக்கு இல்ல, வயசு 45 ஆகுது, இன்னும் எத்தனை வருஷம் மாடை விட்டாலும் சரி ஒரு காலமும் அதை மட்டும் நான் நினைக்கவே மாட்டேன். ஆமா, இது இல்லைன்னா இன்னொன்னு. ஆமா, இதோட இன்னும் திறமையான மனிதன் எவ்வளவு திறமையா இருக்கானோ அதை விட 100 மடங்கு மாடுகளும் திறமை இருக்கு. கண்டிப்பா
புரியுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீங்க. ரைட்ண்ணே. ஒருத்தவங்க மாடு வளர்க்குற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. அப்படி நீங்க நான் வர்ற கஷ்டத்தை பார்க்கணும்னா 7 மணிக்கு வாங்க. நான் எப்படி சாணி அள்ளி போடுறேன், அந்த மாட்டுக்கு தீனி வைக்கிறேன், கொட்டாய கழுவுறேன், எவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாடு சிட்டில வளர்க்கறது ரொம்ப சிரமம். கண்டிப்பா. ஒரு கிராமத்துல இருக்கும் போது ஒரு வேளை தீனி இல்லைனாலும் கொண்டு போய் பக்கத்துல கட்டலாம். ஒரு 5 நிமிஷம் மேயும், வயிறு நுப்புல ஒரு தண்ணி வச்சா கூட கிடக்கும். இங்க அப்படி கிடையாது. ஒரு கட்டு வைக்க நீங்க விலை 250 ரூபா இன்னைக்கு. ஒரு கிலோ பருத்தி ஊட்ட 80 ரூபா. புரியுங்களா? ஒரு கிலோ கோதுமை தவிடு 35 ரூபா. சாதா தவிடு ஒரு 250 ரூபாய்க்கு மூட்டை எடுத்தேன். நீ சாதா தவிடு 850 ரூபா நீ மூட்டை. மாசம் இந்த மாட்டுகளுக்கு 10,000 ரூபாய் தீனி வச்சா மட்டும்தான் அந்த நிர்வாகம் பண்ண முடியும். எங்களுக்கு இதனால வருமானம் கிடையாதுங்க. புரியல? நாங்க பெத்த புள்ள மாதிரி வளர்க்குறோம். எங்க வீட்டுல பிள்ளையா இருந்தா நாங்க சோறு போட மாட்டோம். அந்த மாதிரி தமிழ்நாடு பூரா யார கேட்டாலும் சொல்லுவாங்க ஜெயங்கொண்டான்னா ராஜேஷ். அப்படியா? ரைட்டு. அந்த அளவுக்கு பேர் எடுத்துட்டோம்னா நாங்க பட்ட கஷ்டம், நாங்க வளர்த்த எங்க பிள்ளைங்க. முன்னாடி கூட எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன் போது அவங்க சொன்னாங்க, மாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல, எதுக்கு இது பண்றீங்க, போட்டு ஒன்றுமா கஷ்டப்படுறீங்க, நமக்கு வயசாகிட்டு இல்ல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன பயனுங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கல. மாட்டுல சம்பாரிச்சா அந்த கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன சம்பாரிச்சீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம மாட்டால பல கோடி ரூபாய் இருந்திருக்கு. லட்சக்கணக்கில் அழைக்கலாங்க, கோடி கணக்கில் அழைச்சிருக்கேன் நானு. ஒரு நேரம்லாம் நல்லா இருந்தவன் தான் வாழ்ந்தவன் தான். ஜல்லிக்கட்டு மாடுன்னு இங்க வாங்கி அங்க வாங்கி அதை ஓட்டி விட்டு இதை ஓட்டி விட்டுட்டு ஒரு நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. காசுக்காக மாடு வைக்க மாட்டாங்க. நண்பர்கள் பழக்கம். ஒரு நண்பர்கள் கேக்குறாங்களா, பழக்கப்பட்டாங்க, எனக்கு கொடுங்க நான் ஓட்டிக்கணும்னு சொன்னா சரி ரைட்டு ஏத்திட்டு போங்க. அந்த ஒரு காரணம் இல்லை. அப்பதான் சொன்னேன், பாப்பாவுக்கு 20 வயசு ஆகுதுங்க. 20 வருஷமா உன்னால எனக்கு என்ன பயன்? நான் கேட்ட கேள்வி 20 வயசு உன்னால என்னமா எனக்கு பயன் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. நான் 28 வருஷம் இந்த காலை வளர்க்குறேன். இந்த காளையால என்ன தமிழ்நாடு பூரா தெரியும். புரியுதா? நான் இப்படியே இந்த வேட்டு துண்டோட போய் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டா கூட என் ஆயுசு முடிஞ்சிருமா? புரியுதா? அதுதான் நான் சம்பாரிச்சு வச்ச சொத்து. நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. என்ன, நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை தெரியாது. நாளைக்கு நான் இல்லங்கும் போது அன்னைக்கு அந்த கும்பல் கூடும்ல, இவ்வளவு மனுஷனை சம்பாதிச்சு வச்சிருக்கானடா இந்த ஆளு அப்படிங்கிற ஒரு அந்த சொல்லு அன்னைக்கு உங்களுக்கு தான் அது பெருமை, என் பையனுக்கு பெருமை. நாளைக்கு ராஜேஷ் பையனா நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறான், ஒரு நல்லது கேட்டது நாளைக்கு உதவுவாங்க. உங்க அப்பா நல்ல மனுஷன்டா, சரி ரைட்டா உதவுவாங்க. இதுக்காக தான் வாழணும் ஒழிஞ்சு காசு போனாலும் எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம். காசு போனாலும் எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம். சொந்த பந்தம் கூட அப்பாடு தாங்க. இதுதாங்க உயிர். ஆமா, சொல்லவே தெரியுது எனக்கு. சொந்த பந்தம் அப்புறம் தாங்க, இதுதாங்க உயிர். ஆமா, காசு போனா சம்பாதிக்கலாம். அது விலை மதிக்க முடியாதுங்க. ஒருத்தவங்க ரோட்ல ஒரு ஆடியார கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. வெள்ளைக்காலை இப்படி பிடிச்சி ரோட்ல ஓட்டு போனா 100 பேர் நின்று அடிய பார்த்துட்டு போவான். சேவன ராஜேஷ் மாடு ஓட்டிட்டு போறாரா குளிப்பாட்டிருப்பாங்க. ஏன்னா முதல்ல எனக்கு வெளியூர்ல இருந்து போன் பண்றானே என்ன பண்ணாங்க, மான் நல்லா இருக்கானே கேட்பாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கா, நீங்க நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா என்னடா மான் நல்லா இருக்கானே, எப்படி இருக்கு, எத்தனை மான் இருக்கு, இதான் கேட்பாங்க. புரியுங்களா? மிகப்பெரிய சொத்துன்னு வச்சுக்கீங்களா நான் சம்பாரிச்சது. எப்படின்னா சொல்ல முடியாத சொத்து அப்படின்னா ஊரு பூரா ஆளுவதான். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனா அந்த மாடு அவுத்துட்டு என்னால வர முடியாது. எல்லாரும் வந்தானே எல்லாருங்களா என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, உடம்பு இப்படியேதான் கேட்பாங்க. என்னால ஒரு வேடிக்கை போயிட்டு சமாளிச்சு வெளியே வர முடியாது. புரியுங்களா? அவ்வளவு சொந்தங்கள். ஆமா, அவ்வளவு பழக்க வழக்கங்க. பசங்க என்ன நிறைய பேர் சின்ன பசங்களா இருக்கு. இந்த கல்லூரி அடியில போய் மாட வைப்பேன் ஜல்லிக்கட்டுல. எல்லாம் சின்ன பசங்க கோட்டசிங்க விடையாந்துட்டு உள்ள இறங்கி குதிச்சு விடையாடுறாங்க. அப்ப அவங்க மேல மைக்கு பசங்க சத்தம் போடுறாங்களா, உங்க எல்லாம் யாரா உள்ள விட்டது அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நின்று தூக்கு சுத்துறாங்க. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு எப்படி? எனக்கு 45 வயசு ஆகுதுங்க. சின்ன பையன், சின்ன பையன் டிஷர்ட் போட்டுக்கிட்டு யாருன்னே தெரியாது எனக்கு. மாடு கோட்டசிங்க மாடுன்னு உள்ள குதிச்சு இறங்கி விடையாடுறாங்க. அதே மாதிரி எனக்காக நிறைய ஆர்வலர் இருக்காங்க. சில பேர் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. நம்ம போய் அவங்கள நம்ம வெறுப்பு தன்மை பேசல. சில பேர் பிடிக்காதவங்க, சில பேருக்காக நம்ம வாழக்கூடாது. புரியுங்களா? நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கடைசி வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும்
நல்லபடியா ஜல்லிக்கட்டு மாடு ஓட்டும், அவங்க சந்தோஷப்படுறதுக்காக. ஆமாங்க. சரிண்ணா. அடுத்ததுண்ணா, நீங்க ஜல்லிக்கட்டு மாடுகள் எல்லாம் வளர்த்துருக்கீங்க, ரைட்ண்ணா. நீங்க வந்து இப்ப ஏதோ இப்போ ஒரு சுவாரஸ்யம் சம்பவம், இந்த மாடு நம்ம நிறைய மாடு அவுத்துருக்கீங்க, இந்த மாடு வந்து ஏதோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்கோம், அந்த மாதிரி சுவாரஸ்யம் நிகழ்வுகள் ஏதாவது ஒண்ணு ரெண்டு எதிர்பார்க்காம இருந்ததுன்னா, நம்ம ஒரு அருள்மொழி சீமான்னு சொல்லிட்டு அவர் கிடமாட்டில் ஒரு மாடு இருந்துச்சு, அந்த மாடு வாங்கிட்டு வந்தேன். சரிண்ணே. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் விளையாடுன்ட்டு தவசி மடையில கொண்டு போய் அவுக்குறேன். சரிண்ணே. திண்டுக்கல் தவசி மடையில அவுக்குறேன். 11 பிரைஸ் மாட்டுக்கு வந்து வாசல்ல குத்தி தூக்கி பறக்க விட்டுட்டு பறக்க ஐஸ் முட்டையெல்லாம் பறக்குது. மாட்டுல ஹையஸ்ட் மாடு. அன்னைக்குதான் திருச்சி மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல மாடு நேமாச்சு அன்னைக்கு. ஆமா, மாடு நேமாச்சுன்னா அப்பதான் நெத்தி வெள்ள கிடையாது மாடுன்னு தெரியும். நெத்தி வெள்ள 4 கால் அப்ப ரோட்ல ஓடிட்டு போகலாம், என்ன ஒரு மாடுங்க, ஜெயங்கொண்டம் மாடுங்க அப்படிங்கிறாங்களா. நெத்தி வெள்ள 4 கால் வெள்ளம்னா ஜெயங்கொண்டம். இன்னைக்கு மதுரை திண்டுக்கல் இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நெத்தி வெள்ள 4 கால் வெள்ளம்னா ஜெயங்கொண்டம். இந்த முரட்டுக்கலையில ரஜினி வந்து பாட்டு பண்ண மாதிரி பிறந்த ஊருக்கு புகழ சேர்க்கணும், வளர்ந்த ஊருக்கு சேர்க்கணும்னு சொன்ன மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் ஊருக்கு நான் பெருமை சேர்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நம்ம நம்ம மாவட்டத்துக்குன்னு சொல்றாங்களா, நம்ம ஒரு பெருமை அரியலூர் மாவட்டத்துக்கு அந்த விதத்துல ஒரு பெருமை சேர்த்துட்டேன். இந்த ஆண்டுல இந்த ஜென்மம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம பேரு ஒரு நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இது நானே இல்லைனாலும் எத்தனை பேர் வந்தாலும் அந்த மனுஷன் அப்படி மாடு ஓட்டினாப்லடா, ஓட்டுவாப்ல நல்ல மாடு அப்படின்னு நமக்கு இந்த பழைய செட்டு கூட நமக்கு ரொம்ப பழக்கங்க. இன்னைக்கு அவங்க பசங்க மாடு ஓட்டுறாங்க. நீங்க அவங்களெல்லாம் இப்ப என்ன மாதிரி காலத்துல அவங்க ஒதுங்கிட்டாங்க, அவங்க பசங்க மாடு ஓட்டுறாங்க. அவங்க அப்பா எல்லாம் ஊரு இப்ப நம்ம கிராமம் 30-40 கிராமம் இருக்குல்ல, அந்த 40 கிராமத்துல அந்த பழைய ஆளுங்க பூரா நமக்கு ரொம்ப நெருங்கிய கூட்டாளி. நம்மள எந்த விஷயத்துலயுமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த சிங்கராயபுரத்தை எடுத்துக்கங்க, கோட்டியால எடுத்துக்கங்க, அந்தாண்ட காசாங்குட்டை எடுத்துக்கங்க, இப்ப நம்ம ஊரு மீஞ்சிரொட்டி இந்த ஏரியா, நம்ம காரட்டாங்குறிச்சி, சோளங்குறிச்சி, அதுல இருந்து நட்பு ரீதியா அதான் சொல்றேன். எப்படி சொல்றதுன்னா, என்னதான் ஆவாதவனா இருந்தாலும் சண்டைக்காரனா இருந்தாலும் வம்புக்காரனா இருந்தாலும் அந்த கையாட்டி என்னண்டா நம்மளுக்கு ஒண்ணுன்னா யாருமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒண்ணுன்னா வெளி ஆளு ஏதாவது பிரச்சனைன்னா எல்லாம் சரசரன்னு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த விஷயத்துல நம்ம ஆளுல பெட்ரு. சண்டைக்காரனாவே இருக்கட்டும், நம்ம ஊருக்காரன்டா நம்ம ஏரியாக்காரன் அப்படின்ட்டு நம்ம செய்யண்டா, இவங்க சண்டைக்கு போகணும்லாம் கிடையாது, இந்த இடத்துல வந்து நியாயத்தை கேட்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டம் உங்களுக்கு இருக்கு. நமக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே சரி, எல்லாத்துக்கும் இருக்கு. நானே ஒரு நம்ம ஆளு வந்து அங்க திருச்சியில பிரச்சனையோ இல்ல எங்கிட்ட பல்லூர்ல பிரச்சனை கீழக்குள்ள பிரச்சனை நம்ம போய் கேட்பாங்க. ஆமா, எதுக்கு என்ன பிரச்சனை பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம், ஒரு சமாதானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஜல்லிக்கட்டு வந்து நல்ல முறையா நடக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆமாண்ணா, ஏன்னா ஒரு ஊர்லயும் வந்து ஜல்லிக்கட்டு நடக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமங்க. நானும் ஒரு வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. ஜல்லிக்கட்டு நடத்தினா யாருமே ஒத்துழைப்பு கிடையாது, பசங்க நாங்க மட்டும்தான். முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கிராமம் சேர்ந்து நடத்துறது, அது கமிட்டி சேர்ந்து நடத்துறது ஒரு ஊரு கிராமம் ஒத்துமையா இருந்து செய்வாங்க. நம்ம சிட்டில இருக்கோம். நம்ம ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நான் நடத்துறேன் நீ நடத்துறேன் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். காலையில ஜல்லிக்கட்டு நடக்க போது விடிய ஆரம்பர 7 மணிக்கு வந்து கலெக்டர் அம்மா கையெழுத்து வாங்குறாங்க, ஜல்லிக்கட்டு பர்மிஷன் வாங்குறாங்க. ஏகப்பட்ட டார்ச்சர். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது வந்து ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி, ஒரு வீடு கட்டி முடிக்கிற மாதிரி, அதோட ரொம்ப கடுமையான. இன்னைக்கு உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் நம்மளான்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு உள்ள வேடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா 10 அடிக்கு அந்தாண்டதான் மாடு ஏறணும். நம்ம ஜெயங்கொண்டம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்து வட்டார கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 அடி கொடிமரம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுக்கு அந்தாண்டதான் மாடு ஏறும், வாசப்புள்ள மாடு ஏறக்கூடாது. அப்ப ரவுண்டு பட்டி போட்டிருப்பாங்க. மாடை மூலையில கட்டி அழகா அறுத்து திரும்பி நல்ல கட்டைய நிதானிச்சு மாடு வெளியேறும். அப்ப வந்து மாடா மனுஷனா, காளையா வீரனா, அந்த மாதிரி ட்ரெய்லர். அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே டீம் ஆள் நிக்கும். எப்படின்னா இந்தாண்ட பூவாயோளம், அந்தாண்ட வேலை போடலாம், அடுத்தது சிங்கராயபுரம், அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே காசாங்கோட்டை, அப்படியே ஊருக்காரங்க கோப்பா நிப்பாங்க. இப்ப கோட்டையாளு அப்படியே கோப்பா நிப்பாங்க. இந்த மாடு அடிச்சு வெளியே ஏறி வரும்போது
புகைவலத்துக்காரங்க பிடிக்கிறாங்களா, வளப்பொழுத்துக்காரங்க பிடிக்கிறாங்களா, காசவட்டக்காரங்க பிடிக்கிறாங்களா, அந்த அந்த டீம் அப்படியே அழிச்சு அந்த மாட்டை நிப்பாட்டணும். மாட்டை பிடிச்சி நிப்பாட்டணும். மாடு நிப்பாட்டணும். இப்ப சும்மா லேசா தொட்டுட்டு போனாலும் மாடு புடி மாட்டுன்னு அறிவிக்கிறாங்க. ஆமா, இது ஒரு இது கிடையாதுங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு மாடு நிப்பாட்டுவாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, நம்ம ஏரியா மாதிரி ஒரு நேரத்துல மாடு பிடிக்க ஆளே கிடையாது. நம்ம கிராமத்துல இருந்து மாடு பிடிக்கிற மாதிரி நெத்தியா மண்டையால முட்டி மாடு பிடிச்ச ஆள்லாம் இருக்கு. பாத்துறீங்க, காலை தட்டி முன்னங்கால தட்டி கீழே தள்ளி மாடு பிடிச்ச ஆள்லாம் இருக்காங்க. மாடு இங்கிட்ட எல்லாம் மாடு ஏத்தி வந்தாவே ரொம்ப பேர் பயப்படுவாங்க. ஜெயங்கொண்ட ஏரியா பூவை எவ்வளவு வளர்ப்போம். நம்ம ஏரியாவுக்கு ஒரு மெயின் மாடு எல்லாம் இங்க வருதுனாங்க ரொம்ப பயப்படுவாங்க. பிடிச்சிருவாங்க. ஆமா, ஆளுலாம் அப்பெல்லாம் சரியான ஊட்டமான ஆளுவா. இன்னைக்கும் பழைய ஆளுலாம் இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு அரியலூர் மாவட்டத்துல ஒரு பொக்கிஷமான ஒரு ஜல்லிக்கட்டுல ஒரு பெருமையான ஊர். ஆமா, நம்ம வரலாற்று சிறப்பு ஊரா இருந்தா கூட எல்லாரும் ஒத்துமையாலே கடைசி வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒத்துமையா இருந்தா ஒத்துமையா இருக்கிறவங்க ஆசை. சண்டையோ ரொம்ப இன்னைக்கு அடிச்சிருக்கோம், நாளைக்கு சேர்ந்துருக்கோம். ரொம்ப சண்டை இல்லாம எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டை அழியாம நம்ம புள்ளிய தலைமுறை, அடுத்த பேரம்பட்டி தலைமுறை அப்படியே யாரு மூலியமாவது ஒரு ஆள் மூலியமா கொண்டுட்டு போய் நம்ம அதை வளர்க்கணும். அதுதான் ஒரு ஆசை. கண்டிப்பா நடக்கும். அடுத்தது என்ன, இப்ப நீங்க மாடு எல்லாம் வளர்த்துருக்கீங்களா? இப்ப உங்கள்ட்ட இருந்து மாடு நீங்க வெளியாள்கிட்ட யாராட்டெல்லாம் கொடுத்துருங்க, அதை பத்தி சொல்லுங்க. வெளியாள்கிட்ட கொடுத்தா நிறைய பேர்ட்ட கொடுத்துருங்க மாடு. சரி, உதாரணத்துக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷம் ஜல்லிக்கட்டு லைன் நடந்துட்டு இருக்கு. 29 வருஷம் ஜல்லிக்கட்டு லைன் நடந்துட்டு இருக்கு. அனுபவம் நிறைய மாடு வாங்கிருக்கோம். எப்படின்னா ஃபுல்லா நம்ம மாடு ஊரம் கிடையாது மாடுதான். எல்லாம் மூக்கு ஊத்தாத மாடு, பிச்சாவரம் காட்டு மாடு, திருவண்ணாமலை மாடு ஃபுல்லா வாங்கிட்டு வந்து எல்லாம் முழங்கால் தண்ணியில நிக்கும். ரொம்ப விவரம் தெரியாத கொண்டு போய் மாடெல்லாம் அவுத்து நிறைய இது பண்ணி நண்பர்கள் நிறைய கேட்பாங்க, பழக்கப்பட்டாலு இந்த மாட்டை எனக்கு கொடுங்க, நான் ஓட்டிக்கிறேன், நல்லா இருக்கு, நான் பாத்துறேன். அந்த மாதிரி மாடு கொடுத்ததுலதான் நிறைய பேர் நமக்கு ரொம்ப பழக்கமானாங்க. உங்களுக்கு இப்ப நான் வச்சு ஓட்டுனதோட இப்ப நம்ம ஒரு ஊர் அவுத்தோம்னா ஆசைப்பட்டு அவங்க கேக்குறாங்களா, சரி ஓட்டணும்னா யார்கிட்ட வாங்கிட்டு வந்தேன், ஜெயங்கொண்டா ராஜேஷ் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்கு மாடு அப்படிங்கும்போது 4 பேர் வந்தாங்க, வாங்கி கொடுத்தேன். ஒன்னும் காசெல்லாம் போட்டு நான் இவ்வளவு வாங்கினேன் இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வியாபாரி எல்லாம் கிடையாது. ஆமா, ஒரு இன்னைக்கு சப்போஸ் இந்த மாடு வாங்க போறோம், ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த மாடு விலை தான் தெரியும் உங்களுக்கு. ராஜேஷ் 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரியும். அங்கே ஏத்திட்டு வர்ற வண்டி வாடகை தெரியாது, 2 மாசம் தீனி வைக்கிறது தெரியாது. புரியுதுங்களா? அந்த காசு நகையடமான வச்சு வாங்கணுமா இல்ல வட்டிக்கு வாங்கிட்டு போகணுமா தெரியாது. அப்போ அவங்க கேட்கும் போது ஒரு 1.20 கொடுங்க, 1.10 கொடுங்கன்னா, ஏன்னா அப்புறம் வீட்டுல கொண்டு போய் நம்மளும் பதில் சொல்லணும். ஏன்னா என்னங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு இந்த மாசம் வட்டி கட்டணும், அதுக்கு 3000 வட்டி கட்டணும், செலவு இருக்கு, 1.5 மாசம் தவிடு தீனி தின்னுருக்கு, என்னங்க இருக்குன்னு இது பண்ண கூடாது. அதனால நம்ம வியாபாரி கிடையாது, இந்த விலைக்கு வாங்கினா நம்மளுக்கு இவ்வளவு செலவோட இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு ஏத்தீங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய மாடு கொடுத்துருங்க. அதுல நம்ம கடவுள் கிடையாது, நம்ம இதுதான் நிறந்தணிக்கணும் அப்படின்னா நான் இன்னும் நிறைய மாடு வாங்குவேன். ஒரு 100 மாடு வாங்கி கொடுத்துருப்பேன். சும்மா சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, 100 மாடு வாங்கி கொடுத்துருப்பேன். அதுல ஒரு 3 மாடு 5 மாடு ஃபெயிலியரா ஆயிருக்கு. இந்த ஃபெயிலியர் ஆனவங்க அவர்கிட்ட நல்ல மாடுலாம் எடுத்து கொடுத்துருக்கேன். எடுத்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இன்னும் சிறப்பாக அந்த மாடு போயிட்டு இருக்கு. அது மாதிரிலாம் இருக்குண்ணா. இப்போ உங்கள்கிட்ட போன மாடுகள் இப்ப எங்க இருக்குங்க சொல்ல முடியுமா? திருச்சியில இருக்குங்க, மதுரையில இருக்கு, தம்மம்பட்டியில இருக்கு, புதுக்கோட்டையில இருக்கு. ஆமா, எல்லா ஊர்லயும் இருக்கு. நம்மள்ட்ட போன ஊர் ஏன்னா ஒருத்தவங்க நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கோம், நிறைய சொல்லணும். அதனால எல்லா ஊர்லயும் மாடு இருக்கு. ஆமா, இது எங்க போனாலும் ஜெயங்கொண்ட ராஜேஷ் வாங்கிட்டு வந்தது ராஜேஷ் அண்ணா. அதான் ஒரு சில பேர் மாடு நம்மள்ட்ட விரும்பி வாங்கிட்டு போறாங்க, போன் அடிப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு உடனே. ஆனா அந்த மாட்டை வாங்கிட்டு போய் அவங்க திரும்பி ஒரு மரணம் போன் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க, அதோட மறந்துடுறாங்க. அந்த அவங்க பேட்டி எடுக்கும் போது கூட பாருங்க, இந்த மாடு வாங்கிட்டு வந்திருக்கு, இன்னும் இங்க அவுக்கலங்கன்னு பேட்டி கொடுக்குறாங்க. ஒழிஞ்சு இன்னொருட்ட வாங்கிட்டு வந்தோம், இத்தனை ஊர் அவுத்துருக்காரு, இன்னொருட்ட வாங்கிட்டு வந்தோம், இப்ப நாங்க என்ன அவுக்க போறோம்னு கூட மறைக்கிறாங்க. அப்படி நினைச்சோம்னா நம்ம காதெல்லாம் ஒரு வருஷம் கட்டங்கள் வருது. நம்ம என்ன காசு கொடுமாங்க, ஆளுக்காக வேண்டி கொடுத்தோம்,
அவங்க வந்து இப்படி நம்மள்ட்ட வந்து சொல்றாங்களே, அது கேட்கறப்ப கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மன வருத்தமா இருக்கு. ஆ, ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு சந்தோஷமானே வாங்கிட்டு வந்தோம், தீனி திங்குனே, நல்லா இருக்குன்னு, ஆ, அருமையா இருக்குன்னு, அவுத்துட்டேன்னு அப்படிலாம் ஒரு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம். சந்தோஷமா உங்களுக்கு. ஆமா ரைட்ண்ணா, ரைட்ண்ணா, ஆமா. ரைட்ண்ணா. அடுத்து இப்ப ஜல்லிக்கட்டு மாடு போயிட்டு சொல்றீங்கண்ணா, அதுக்கப்புறம் இந்த பழைய வேடிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பழைய வேடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து பார்க்க வைப்பாங்க. பாக்க வைப்பாங்க. ஆமா, முக்கியமான மாடு யார் யார்கிட்ட ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு நேரா வந்து வெத்தலை பாக்கு வச்சு அந்த ஊர் நாட்டாரு முக்கியஸ்தர்கள் வந்து வருவாங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி இத்தனை தேதி ஜல்லிக்கட்டு வச்சிருப்பா, உங்க மாட்டை நீங்க ஏத்திடுவாங்க அவருங்க அப்படின்னு பாப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க சொல்றாங்க பீராங்கிறாங்க, காருங்கிறாங்க, பிரிட்ஜுங்கிறாங்க. அன்னைக்கு உள்ள சூழ்நிலை பாத்தீங்கன்னா துண்டு 10 ரூபா பணம், ஒரு துண்டு வாடகை கொடுப்பாங்க. வாடகை கொடுப்பாங்க. மாடு ஏற்றி வந்துச்சுன்னா வாடகை ஒரு வெளியூர்ல இருந்து வர மாடலாம் 4 மாடு 5 மாடு வருதுங்களா, மாட்டு 200 ரூபா 250 ரூபா 150 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணி 400 ரூபா 500 ரூபா. அப்பெல்லாம் வண்டி 150 ரூபா தான் வாடகை. ஆளு பிரிச்சுக்கிட்டு எல்லாம் வர்றவங்க டீ சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே எல்லாம் அப்படியே போயிட்டு. இப்ப காலங்கள் மாற மாற ஆன்லைனுங்கிறாங்க, கை டோக்கனுங்கிறாங்க. உனக்கு டோக்கன் எடுத்து வச்சிருங்க, நீ வந்து மாடை எடுத்துட்டு போறாங்க. ஒரு அந்த காலத்துல ஜல்லிக்கட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு சந்தனம் கொடுத்து பாக்கு கொடுத்து ஒரு மரியாதையா வந்து உங்க மாடு எங்க வீட்டுக்கு வரும்னு சொல்லி அவங்க வீட்டுல கொண்டு அந்த மாட்டை இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குதுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லா ஏரியாவையும் பாக்கு வேடிக்கை தான் இன்ன வரைக்கும். ஆமா, எல்லா புதுக்கோட்டை மாவட்டத்துல மிச்ச ஊர்லாம் கிடையாதுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லா ஊர்லயும் வேடிக்கை உண்டு. அதே மாதிரி உண்டு. எல்லா இடத்துலயும் பாக்கு வச்சு 4 மாடு 5 மாடு ஜல்லிக்கட்டு நடத்துற ஊருக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டி சாம்பிராணி போட்டு மாட்டுக்கு மாலை போட்டு துண்டு கட்டி எல்லாம் சந்தனம் அடிச்சு நல்லா இது பண்ணி மனசார எல்லாத்துக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்டு வயிறு நிறைய அந்த மாட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களே வந்து உள்ள ஜல்லிக்கட்டுல வந்து மாட்டை இன்னாருக்கு வந்த மாடு, புதுக்கோட்டையில இன்னாருக்கு வந்த மாடு அப்படின்னு சொல்லி மாடு பேரை வைத்து வெளியே வந்து ஓடி போனாலும் வண்டி எடுத்துட்டு போய் புடிச்சு கொடுத்து கவர் அடிச்சு கொடுத்து பெஸ்டான ஒரு பரவாயில்லைங்களா. இன்னும் பண்றாங்க வாடகை முத கொண்டு கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு 2 மாடு போகுதுன்னா 3000 தரங்க, 2500 ஏழ்மைப்பட்ட குடும்பமா இருப்பாங்க. அப்பா நான் 2 டோக்கன் வாங்கினேன்ப்பா, ஏன்னா ஊர் தலைவர்ல வந்து காசு 1000 ரூபா டோக்கன் விட்டாங்க, 2 டோக்கன் 2000 போட்டு வாங்கி வச்சிருக்கேன்ப்பா, 4000 வண்டி வாடகை இடத்துல 2000 தரேன்ப்பா, எல்லாத்துக்கும் சாப்பாடு நல்ல எல்லாம் செய்யறப்பா. அது இல்லாம கம்பெனியில கொடுக்குற பிரைஸ் இல்லாம இவங்க ஒரு பிரைஸ் சின்ன பிரைஸா வாங்கி உங்க வீட்டுல திருப்தியா கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டு மாட்டு காலில் ஆசீர்வாதம் பண்ணி சாம்பிராணி எல்லாம் போட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா, அடுத்த வருஷம் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு இதா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டுல எல்லாம் சாமி வந்து அருளாடி அவங்க வீட்டுல சாமி வந்து அருளாடி மஞ்சள் தண்ணி ஊத்தி ரொம்ப பயபக்தியா அந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு சில நிறைய ஊர்கள்லாம் இருக்குங்க. இப்ப மதுரை மாவட்டம் இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா காலைல சாமி ஆடி ரொம்ப தெய்வ பக்தியெல்லாம் அந்த மாடு கொண்டு அவுக்குற பழக்கங்க. இன்னைக்கு ஆன்லைனுங்கிறாங்க, அந்த ஆன்லைனே ஏகப்பட்ட வேலை நடக்குது. அந்த மாதிரி இருக்கு. கை டோக்கனுங்கிறாங்க, அங்க போனோம்னா நீங்க வர்றது லேட் ஆச்சு நாங்க வேற ஆள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த சிரமம் எல்லாம் நீங்க இருக்குங்க. இந்த பழைய காலத்து வேடிக்கை வந்து ஒரு மரியாதைகள், ஒரு கௌரவம், ஒரு ஒரு நல்ல மரியாதையான வேடிக்கைலாம் இருந்துச்சு. பழைய கும்பலுங்க, தலை வரைக்கும் கும்பல் நெருன்னு இருக்கும். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. நம்ம ஏரியா சைட்ல சிங்கராயபுரம் காசாங்குட்டை இந்த ஏரியா சைட்லாம் இங்கிட்ட இருந்து எட்டி பார்த்து எப்படின்னா தாவி பார்ப்பாங்க பசங்க. ஒருத்தன் தோல்ல ஏறி ஒருத்தன் தோல்ல பார்ப்பான். அந்த அளவுக்கு நெட்வா வரைக்கும் ஆள் இருக்கு. அதுல மாடு நீந்தி போகணும், நீந்தி வரணும். மிகப்பெரிய போராட்டம். ஆமா, மாணவர்கள் காலேஜ் பசங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லுங்க, ரொம்ப நன்றி சொல்லுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்ப்பிணி பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்து இன்னைக்கெல்லாம் நடக்குமா அங்க இருந்த எவ்வளவு போராட்டங்கள். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு தலைவர்கள், முக்கியமான தலைவர் எல்லாம் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருமே முக்கியமா தலைவர் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. ஆமா, எல்லா ஜல்லிக்கட்டுக்கு முக்கிய தலைவர்களும் எல்லாம் போராடி அவங்க பங்கு கொஞ்சம் இருக்கு, இவங்க பங்கு கொஞ்சம் இருக்கு, எல்லாருமே போராடி மீட்டெடுத்து ஒரு சந்தோஷமா இன்னைக்கு ஒரு போயிட்டு இருக்கு. ஒரு கிராமங்கள்ல நல்லபடியா ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. ஒரு சொந்த பந்தங்கள்லாம் வந்து பாத்துட்டு இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமாங்க, தொடர்ந்து போயிட்டு நல்லா இருக்கும். தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் வேட்டி துண்டு தாங்க போடணும், பிரைஸே போடக்கூடாது. சைக்கிள் அது இது எதுவுமே போடக்கூடாது. என்ன சொல்றோம், வேட்டி துண்டு போடுங்க,
மாடு இங்க இருந்து அங்க வருமா? வராது. போக மாட்டாங்க. ஆமா. நீங்க எனக்கு ரொம்ப உயிர் நண்பரு, சொந்தக்காரு, உன் மாடு வந்தே ஆகணும்னா நீங்க விருப்பப்பட்டு ஏத்திட்டு போவீங்க. உங்களுக்கு தனி மரியாதை அந்த வீட்டுல செய்வாங்க, நல்ல வீட்டுல செய்வாங்க, செலவு பணம் கொடுப்பாங்க, செஞ்சு அனுப்புவாங்க. இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு ஆள் டோக்கன் வாங்கிட்டு போனா அவங்க செய்ய மாட்டாங்களா? ஆமா ஆமா. அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு. அதனால வேட்டி துண்டை போடுங்க. 12 மணிக்கு பழைய மாதிரி வேடிக்கை நடக்கும். அமோகமா சந்தனம் அடிச்சு மாடு மாலை கட்டி பவுடர் போட்டு எந்த இடைஞ்சலும் இல்லாம சுத்து வட்டாரம் அருள் மாடத்துல 500 மாடு இருக்குல்ல, வெளி மாடு 200 மாடு வரும், 700 மாடு. அழகா 12 மணிக்கு வேடிக்கை ஆரம்பிச்சுன்னா அழகா நிப்பாட்டின்னு நம்ம அப்படியே போயிடலாம். நீ பியரையா வேடிக்கை நடத்தினாரு, சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிரைஸ் அம்மா பிரைஸ் குமிச்சு வச்சிருந்தாப்புல. இருந்தாலும் இந்த வாட்டி என்ன செஞ்சாரு, டோக்கன் ப்ராப்ளம். சும்மா ஆளு போட்டு நச்சு அரிச்சு எனக்கு உனக்கு என்னன்னா எல்லா மாட்டுக்கும் வேட்டி துண்டு தான். இன்னும் டோக்கன் பிரச்சனை இல்லை. ஆமா, முக்காசி பேர் விரும்ப மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா. பழையபடியே நீங்க அந்த வேட்டி துண்டு இருந்தா அந்த டோக்கன் பிரச்சனைக்கு வேலை நடத்தலாம், அருமையா நடத்தலாம். நீங்க 28 முடிஞ்சு 29 ஆண்டுகள் நீங்க ஜல்லிக்கட்டுல இருந்திருக்கீங்க. நீங்க பெருசா சம்பாதிச்சது சொல்லு என்னன்னா ஜல்லிக்கட்டுல? ஜல்லிக்கட்டுல வந்து நீங்க பெருசா இல்ல என்ன இதை நான் எனக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன் அந்த 28 ஆண்டுகள் நீங்க இருக்க சொல்றீங்களா, பெருசா நீங்க என்ன அதுல வந்து விலை மதிக்க முடியாது இல்லைங்க. ரொம்ப பெருசால சம்பாதிச்சிருக்கேன். என் ஊரு பேரை பெருசா தூக்கி விட்டுருக்கேன். வேற ஆமாங்க, நமக்கு என்னங்க ஊரு தானங்க முக்கியம். நம்ம வேற என்ன கொண்டு போனோம். ஆமா, நம்ம ஊரு முக்கியம். ஏன் பேரும் புகழும் தமிழ்நாடு பூரா யார கேட்டாலும் சொல்லுவாங்க. சேவண்டமான ராஜேஷா, சரிண்ணே ராஜேஷ்ண்ணா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பேரும் புகழும் சம்பாதிச்சு வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் காசு பண்ணலாம் சம்பாதிக்கலையே. என்ன நம்ம ஒண்ணு ஊருக்கு ஊரு 50 பேர் 100 பேர் நமக்கு இன்னைக்குனால ஒரு நல்ல இடம்னா வந்து நிக்கவோ அவங்க குடும்பத்துல ஒண்ணுனால இன்னைக்கு நம்ம சொந்த பந்தமே இல்லைனாலும் அவங்க ஊருக்கு போனோம்னா நீ ஒரு பலாப்பழம் அறுத்து வந்து கொடுக்குறாங்க, ஒரு கடலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு வாழைப்பழம் ஒரு சீப்பு கொண்டு வந்து அறுத்து கொடுக்குறாங்க. ஒரு எதிர்த்தாவில போட்டோம்னா ஏதோ ஒரு வண்டி ஒரு இன்னும் போனா என்ன நாங்க நிக்கிறேன் பெட்ரோல் 8 மணிங்கிறேன், இன்னும் நான் தள்ளிட்டு தான் போகணும். புரியுது. அந்த பழக்கம் இல்லைன்னா நான் தள்ளிட்டு தான் போகணும். புரியுதுங்களா? அந்த கஷ்டம் இல்லாம ஒரு இடையில வந்து நமக்கு ஒரு உதவி பண்றாங்கல்ல. ஆமா, ஒரு சில உதவி எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதனால வந்து நான் அதிகமா சம்பாரிச்ச பேரு இருக்குதான், இவங்கதான். இந்த மாடுதான், நம்ம மாட்டால உலகம் ஃபுல்லா பேரை சம்பாதிச்சிருக்கீங்க. பேரு புகழ சம்பாதிச்சிருக்கேன். பெரிய நீங்க சொத்து இது சம்பாதிக்கிட்டு போனவங்க நீங்க இங்க சொல்ற மாதிரி நிறைய நட்புகள்ல வந்து நீங்க சம்பாதிச்சிருக்காங்கன்னா வந்து இதெல்லாம் இந்த மாடுகளால அது உண்மையிலே ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல வந்து இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய பேர் தானே. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த திருக்கானூர்பட்டி, மாதாங்கோட்டை, நம்ம குளத்தூர் இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் பிரகாரம் ஜல்லிக்கட்டு டோக்கன் பிரகாரம் அழகா நடக்கிற ஊர்லாம் இருக்குங்க. ஆமா, 4 ஊர் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாளைக்கு அவங்களும் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்லாம் கமிட்டி அடிச்சு போடுவாங்க. கோயில் ஒரு புதுக்கோட்டை கோயில் எல்லாம் கமிட்டி எல்லாம் முறையா ஒரு டோக்கனோட மாத்தி விட மாட்டாங்க. அங்கெல்லாம் காவல்துறைக்கு வேலை கிடையாதுங்க. எங்க புதுக்கோட்டை மாவட்டம் கோயில் இருக்கு, அவங்களும் சும்மா நின்று பாதுகாப்பு இருப்பாங்க. கமிட்டி எல்லாம் கல்வி வச்சுக்கிட்டு ரூல்ஸ் பிரகாரம் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. நம்ம ஊர்ல நிறைய ஊர்ல இந்த மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் நடக்குதுங்க. அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். ஆமா, சரிண்ணா. ஆனா அடுத்து உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டுல சொல்றேன், இப்ப ஜல்லிக்கட்டு மாடு புதுசா வந்து இப்ப இந்த வீடியோ நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப புதுசா நம்மளும் ஜல்லிக்கட்டு மாடு ஒண்ணு வாங்கினா தேவலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க எந்த மாதிரி மாடு வாங்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு மாடு எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது வந்து ஒரு பிறப்பு தாங்க. காலகண்ணை பார்த்தாவே தெரியும். கடுமையான ரோசமா இருக்கு, பின்னாடி போனா உதைக்குது, ஆளு மேல வந்து கூசாம உழுவுது அப்படிங்கிற கண்ணு வந்து நம்ம எடுக்கும். சரிண்ணா. ஆனா அதுதான் நின்று பாயும், போக்குல போவோம், உதைக்கும், குத்து நம்ம நிர்ணயிக்க முடியாது. சரிங்கண்ணா. ஒரு வீட்டுல 4 பேர் படிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தவங்க டாக்டரா இருப்பாங்க, ஒருத்தவங்க இன்ஜினியரா இருப்பாங்க, போலீஸா இருப்பாங்க. சரிண்ணா. அதே மாதிரிதாங்க இதுதான். சரிண்ணா. ஏன்னா ஒரு வழிகாலன்னா ஒரு மாடு நின்று பாயும், ஒரு மாடு போக்குல போகும், ஒரு மாடு நல்லா பாயும், ஒரு மாடு கொண்டு உள்ள சேர்க்க முடியாது. சரிண்ணா. ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நிறைய இருக்குண்ணா. ஆமா, குறிப்பா ஒரு மாடை பார்த்து ஒரு பெரும்பாலுமே ஒரு மாட்டை பார்த்து செலக்ட் பண்றோம்னா எப்படி செலக்ட், அதை மட்டும் சொல்லுங்க. அது செலக்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த நெத்தி வெள்ளை, 4 காலு வெள்ளை, சின்ன வாழை, அரண்ட வாழு, கொம்பு, தலை செட்டு, இந்த ஒரு முக கூர்மைகள், இது நம்ம எடுத்தோம்னா இந்த ஒரு பழைய மாட்டு வர்க்கம் மூஞ்சி
பழைய இந்த மாடு வர்க்கம் பாஞ்சிச்சு. சரிண்ணே. இது ஒரு அந்த வர்க்கத்து கணக்குல நம்ம எடுத்துருக்காங்க. ஓ, அந்த வர்க்கத்து கணக்குல நீங்க எடுத்துட்டீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வர்க்கமா பார்க்கல, அதை பார்த்து எடுத்தீங்க. நல்லா இது வத்திராப்பூர் மாடுங்க. இந்த மாடுங்களா? இந்த மாடு வத்திராப்பூர் மாடு. சரிண்ணே. வத்திராப்பூர் கடையில இருந்து நம்ம மீஞ்சுருட்டி பக்கத்துல கூட்டகர பக்கத்துல இருந்துச்சு. காலகண்ணில வாங்கிட்டு வந்தாங்க. சரிண்ணே. வாங்கிட்டு வந்து வளர்த்தாங்க. 2 ஊர் அவுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் நமக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரிண்ணே. வாங்கி கொடுத்தோன்னா இப்ப சிறப்பா நல்லா போக்குற நல்லா தரமா போகுது. இதுங்களாண்ணே? ஆமா, 7 வாடி அவுத்தாச்சு. 7 வாடி அவுத்துறீங்க. நல்லா அவுத்தாச்சு. இது வந்து நமக்கு வந்து வாடிப்பட்டியில நம்ம ஒரு நண்பர், உங்களை மாதிரி ஒரு நெருங்கிய நண்பர் வந்து அவரு நமக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அன்பளிப்பா கொடுத்தாப்ல. இது நம்ம நெத்தி வெள்ள 4 நாள் வெள்ள கிடையாது மாட்டுக்கு பிறந்தது. நான் ஒரு மாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த மாடு வந்து அவங்க வீட்டுல பசு வச்சிருந்தாங்க. இது வந்து தேனி பசு. அதாவது ஆயி தேனி பசு. அந்த பசுக்கும் நம்ம நெத்தி வெள்ள 4 நாள் கிடையாது மாட்டுக்கும் பிறந்ததுங்க. ஆமாங்க. இது இன்னும் மாடு வாடி வாடி அவுக்கல. இப்பதான் 4 பல்லுங்க. இப்பதான் 4 பல்லு. பக்கத்து ஊர்ல மட்டும் மீஞ்சுருட்டிங்கிற ஒரு ஊர்ல கிராமத்துல அவுத்து விட்டேன். நல்லா விளையாண்டுச்சு. அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு களம் காணணும். அந்த காலைக்கும் அந்த தேனி மலை மட்டும் பிறந்த. ஆமா, தேனி பசுமாட்டுக்கும் நம்ம அரியலூர் மாவட்டம் நெத்தி வெள்ள 4 கால் வெள்ள அந்த காலைக்கு அந்த கால வர்க்கத்துல பிறந்த மாதிரி. ஆமா, இது எல்லாமே வச்சிருக்கீங்க. அடுத்ததுன்னா இப்ப உங்களுக்கு வந்து இப்ப புது வரும் சொல்லி ஒண்ணு வாங்கிட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்கண்ணா. பாக்குமா? பாக்கலாம். வாங்கண்ணா. இது வந்து நம்ம காடுவட்டாங்குறிச்சி நம்ம ஒரு நண்பர் கோழின்னு ஒருத்தர் இருக்காரு. இது வந்து நம்ம நெத்தி வெள்ள 4 கால் வெள்ள அரியலூர் மாவட்டம் நம்ம ஒரிஜினல் கிடையாது மாடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த காலையா? ஆமா, இந்த காலை தான். 4 கால் வெள்ள. ஆமா, இருக்கு. 4 குழம்புலையும் பாருங்க வெள்ளை குழம்பு. ஆமா, இது அபூர்வம், கிடைக்காது. ஆமா, இது யாருக்கும் அதை பத்தி விவரங்கள் தெரியாது. சரிண்ணே. எல்லாரும் பார்த்து எடுப்பாங்க. 4 காலும் குழம்பு வெள்ளையா இருக்கணும். ஆமா, இதுல வந்து கடுமையான ரோசம் அதிகமா இருக்கும் மாட்டுல. இந்த மாட்டு. ஆமா, சில மாட்டுல பாத்தீங்கன்னா 3 காலு கருப்பா இருக்கும், 1 குழம்பு வெள்ளையா இருக்கும். சரிண்ணே. 2 குழம்பு வெள்ளையா இருக்கும். சில வாழு பாத்தீங்கன்னா பூவாலா இருக்கும். வெள்ளை வாழா இருக்கும். இது பூவாலும் கலந்துருக்கு, கருப்பாலும் கலந்துருக்கு. நெத்தி வெள்ளை, காதர புல்ல, சின்ன மூஞ்சி. கிடையாது மாடுனால காதரப்பு இருக்கும். இது கண்ணூட்டுல இருந்து அறுக்கல. ஆமா, அறுக்கல. இந்த முகவாட்டத்துக்கு மாடு கண்டிப்பா பாயும். திருமணூர் அவுத்துருக்காங்க. முதவாடி அவுத்துருக்காங்க. நல்லா பாய்ச்சல் மாடு. சரிண்ணே. கயிறோட விட்டுட்டாங்க. மாடு நல்லா பாஞ்சு, மாடு சிறப்பு விளையாஞ்சு. இது வந்து ஒரு நம்ம முக்கியமான ஒரு நண்பருக்கு வந்து வாங்கினேன். நீங்க வாங்குனீங்க? ஆமா, திருச்சிக்காரு. அவருக்கு முக்கியமான நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன். அவரு வந்து ஒரு அவங்க வீட்டுல கொஞ்சம் இடப்பட்ட கொஞ்சம் பிரச்சனையால இல்ல இப்ப இருக்கட்டும், வேணாண்ணா கொஞ்சம் சத்தமா இருக்கு வீட்டுல அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு நம்ம வீட்டுக்கு அது வரணும்னு ஆசைப்படுது. யாருக்கு வாங்கினது? சார், ரைட்டு, ரொம்ப நல்லது. நம்மள்ட்ட இருந்துட்டு போட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்க வேணாம், நம்மள்ட்ட கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நாளா அந்த நெத்தி வெள்ள 4 வெள்ள மாடு அமையலைங்க. ஆமா, வெளி மாடு ஓட்டிட்டு இருந்தோம். பத்திராப்பூர் மிச்சம் வெளி ஏரியால வந்து போக்கு மாடெல்லாம் வாங்கி நல்லா சிறப்பா ஓட்டிட்டு இருந்தோம். ஒரு தலைவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. உண்மையிட்டு சிறப்பா இருப்பாரு. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பேர் வாங்கி. ஆமா, அதனால சிறப்பா இருக்கணும். அது மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் 2025 காலம் பிறக்க விடுவாரு. கண்டிப்பா காலை பார்க்கவே தெரியுது. நல்லா நாங்க பார்த்தோம். நல்லா எங்களுக்கு கிட்டே விடல, எல்லாம் தோரணை இருக்கிறாரு. ஜெயமன வர்க்கங்கிறத மாதிரி சொல்ற மாதிரி கிட்டே விடல. இப்ப நீங்க நிக்கிறதுனால பேசாம நிக்கிறாரு. அவங்க வீட்டுல வந்து 1 வருஷமாவே தவிடு தண்ணியே திங்கலீங்களா? கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுத்தாரு. 1 வருஷம் ஆச்சு, தவிடு தண்ணியே திங்கல. நீங்க தான் பாத்து என்கிட்ட வந்து 4 5-6 நாள்ல ரெடி பண்ணிட்டேன். தவிடு தண்ணி திங்குது. ஃபுல்லா தண்ணி எல்லாமே குடிக்க நல்லா பழக்கத்துக்கு வீட்டுக்கு 1 கவர் ஆயிடுச்சு. நல்லா பழகிடுச்சு. நல்லா கொண்டு இப்ப மாட்டுக்கார கூட வந்தாருங்களா? பாத்துட்டு என்னன்னா இந்த அளவுக்கு பழகிட்டீங்க மாட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப கூட கடுமையான கோவம். நின்ன மாதிரி இருக்கும், சுருக்கணும் பாஞ்சிருங்க. ஆமா. ஆமா, ஜல்லிக்கட்டு வாடகை கொண்டு போறது கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு போகணும். 5-6 பேர் கொண்டு போனோம். நம்மள்ட்ட வந்திருக்காரு. நாங்க ஒரு 3 கவர்ல கொண்டு போயிடுவோம். ஒரு 3 கவர்ல கொண்டு போய் இது பண்ணுவோம். வந்து நமக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் சிறப்பான நண்பர்ல கொஞ்சம் பழைய நண்பர்கள் இருக்காங்க. காலட்டாங்குறிச்சி, போட்டியால், இந்த ஏரியா நெருங்கிய நண்பர் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. சரிண்ணே. அவங்க நம்மகிட்ட இருக்கனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, ரைட். எங்க மாடு வெளியில போயிடுமோ,
பார்க்க முடியாம அப்படின்ட்டு இன்னைக்கு 10 பேர் வந்து பாத்துட்டு போறாங்க. ஆமா, இப்போ உங்கள்ட்ட உங்கள்ட்ட நிக்கிறதுனால நிக்கிறதுனால நாங்க பக்கத்து ஊர்ல இருக்கனே வந்து பாத்துட்டு போறோம்னாங்க. ரொம்ப சிறப்பு. வந்தாங்க, ஒரு நட்பு. அவங்களால ஒரு காரியம் நமக்கு நடக்கும், கண்டிப்பா நம்மளால ஒரு காரியம் அவங்க அவங்க நடக்கும். ஆமா. இதுதான் வேணுங்கிறது. அதுதான் ஜல்லிக்கட்டு. அதான் ஜல்லிக்கட்டு. அதுதான் ஏன்னா ஜல்லிக்கட்டு. ஆமா. மாடு இருந்தா போறாங்க பாத்தீங்களா. இந்த காலம் இருக்கிறதால தானே காலைல 10 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. ஆமாண்ணே. அவங்க ஒரு புது நண்பரை அறிமுகப்படுத்தி விட்டு போறாங்க. ஓ, ஏன்னா ஒரு ஆமா. 4 பேரை கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு போறாங்க. ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பழக்க வழக்கங்கள் உருவாகும். உங்களுக்கு ஒரு நம்ம இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயங்கொண்ட கோட்டை சிங்க ராஜேஷ் தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சோம். அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய ஜல்லிக்கட்டு அனுபவங்களை வந்து நம்மள்ட்ட வந்து நிறைய வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தா நிறைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் இவங்க தொடர்ந்து நம்ம அவர் வந்து நேர்காணல் மேற்கொள்ளணும். மேலும் பாத்தீங்கன்னா வந்து இந்த அண்ணா வந்து இன்னும் வந்து இவரோட காளைகள் வந்து இவருக்கும் நம்ம ஜெயங்கொண்டம் நம்ம அரியலூர் மாவட்டம் எல்லாம் வந்து புகழை வந்து மேலும் மேலும் வந்து ஒரு புகழை வந்து வாங்கி கொடுக்கணும். மேலும் இவர் வந்து நல்லா நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும். மேலும் மேலும் நிறைய காளைகளை வாங்கி வளர்த்து இன்னும் நம்ம ஜெயங்கொண்டத்துக்கும் நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்துக்கும் வந்து புகழை சேர்க்க சொல்லிட்டு கோட்டியால் யூடியூப் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.